அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். இன்று அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு 2 ஆண்டுகளாக இருந்து வந்த அந்த பிரிவினை இன்று ஒன்று சேரப்பட்டுள்ளது. இந்த ஒன்று சேர்ந்த பின்னணியில் என்ன நடந்தது? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் பல கட்சிகளுடைய வாக்கு வங்கியில் சிதறப்பட்டன, இளைஞர்களுடைய வாக்கு வங்கியில் சிதறப்பட்டன. அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு சில இளைஞர்களுடைய வாக்கு வங்கியில் இது சிதறப்பட்டிருக்கலாம். இனி வருங்காலங்களில் இதே சூழல் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தனி அணியாக இருந்தால் இளைஞர்களுடைய அந்த பிடிப்பு இல்லாமல் போய்விடும் என்று சிந்தித்து பார்த்துவிட்டு 2 அணிகளும் தேர்தலை தனித்தனியாக சந்தித்த பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்து அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் நின்றார். 4 இடங்களை வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. ராமதாஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டு நின்றாங்க. பெரிய வாக்கு வங்கியை கைப்பற்ற முடியவில்லை. இந்த கள நிர்வாகத்தை ஆராய்ந்து நாம் இனி வரும் காலங்களிலும் இதே சூழல் ஏற்பட்டால் வன்னிய சமூக மக்களுக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமையே போய்விடும். இது அங்கங்கே பிரிவினையாகிவிடும். ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு பிரிவினை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற இனி பிரிவினைகள் வரக்கூடாது. நமக்குள்ளேயே இந்த பிரிவினைகள் இருந்தால் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குமே தெரியாது. இதெல்லாம் ஆராய்ந்து இந்த ஒரு 2-3 வாரங்களாக இதை கலந்து வசித்து இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு முடிவுக்கு வரப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்கு வந்த பிறகு இந்த அணி சேர்ந்ததுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அணி கிட்டத்தட்ட சேர்ந்த மாதிரி தான் அறிக்கைகளை நாளைக்கு கிட்டத்தட்ட அறிக்கை வெளியே வரும். அதுபோல வேல்முருகனும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதாக ஒரு தகவல். இப்படி தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளுடைய வாக்குகள் சிதறப்பட்டன. அந்த சமூக சார்ந்த இளைஞர்கள் மாற்று கட்சியை தேடி போய்விடக்கூடாது. நம்மளுடைய சமூக இளைஞர்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நம் சமூக இளைஞர்கள் நம்மளை தேடி வர வேண்டும். அவர்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள், எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்ற நிகழ்வுகளை ஆராய்ந்து அன்புமணி அவர்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து இன்று தன்னுடைய தந்தையிடம்தானே பிரிவினை ஏற்படுத்தி கொண்டோம். இதுல ஒரு பெரிய நமக்கு ஒரு மன வருத்தமும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன் செயல்பாட்டில் கட்டுப்பட்டு செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரிவினை இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் இயங்கும், வன்னியர் சங்கம் இயங்கும் அப்படி என்ற செய்தி வந்துள்ளது. அதுபோன்ற இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு இந்த கட்சியை வளர்த்துனாங்க. தமிழகத்துல ஒரு மாபெரும் ஒரு 3வது அணியா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி என்றது ஒரு 3வது அணியாக இருந்துச்சு. இதை வளர வளர ஒரு சில பிரிவினையின் காரணமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கியது. இந்த சூழல்லாம் இனிமேல் வந்துடக்கூடாது. நம் சமூக இளைஞர்களுக்கு என்ன தேவைகளை கேட்கிறார்களோ அந்தந்த மாவட்டம் ஒன்றிய வாரியாக நிர்வாகிகளை அழைத்து அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய என்ன செயல்களை எண்ணங்களையும் புரிந்து அவர்களுக்கு எல்லா விஷயம் செய்து கொடுக்கணும்னு அன்புமணி மாவட்ட வாரியா ஒரு இது போட்டுட்டு இருக்காரு, மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இளைஞர்களுடைய ஒரு 25-30% வாக்குகள் தாவேக்காவுக்கு சென்று விட்டது. இளைஞர்களுடைய 25% வாக்குகள். அப்ப அனைத்து கட்சியிலிருந்து அந்த வாக்குகள் போயிருக்கு. அதன் பிறகு தமிழகத்தில் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இனி வரும் காலங்களில் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். இது என்ன காரணம்? இளைஞர்கள் அரசியல் அதிகமாக விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் அவரவர்கள் வேலை செய்து கொண்டு மாற்று வேலைக்கு
அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செய்வார்கள், அந்த குறிப்பிட்ட போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போத காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களும் ஆண்ட்ராய்டு போன் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருவரும் அந்த செய்தியை பார்க்கும் போதும் அந்த அவங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த அரசியல் உணர்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் கட்சியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்கள் ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் 4 பேர் இருக்காங்க, இளைஞர் செட்டு சேர்ந்து அவங்க ஒரு கட்சி அப்படியே ஸ்டாண்ட் பண்றாங்க, அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்ட்டு. தமிழகத்தில் இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு 10 பேர் செட்டு சேர்ந்துட்டாங்க ஒரு ஊர்ல. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள எங்க போலாங்க அப்படி அந்த அணியா சேர்த்து ஒவ்வொரு தனித்தனி பிரச்சாரமா அண்ணி தான் இந்த வாக்கு வங்கி வந்திருக்கு. அதுபோல ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த கட்சியில் இளைஞர்கள் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கு 100 பேராக அந்த இளைஞர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அப்ப அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். இது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போதைக்கு. இது போன்ற நிகழ்வுகளை ஆராய்ந்துதான் இன்று அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு நடந்துள்ளது. இப்படியே இருந்தால் நம்மளுடைய கட்சி வருங்காலில் இல்லாமலே போய்விடும். பிரிவினை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய இடைவெளி, இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. பெரிய மனக்கசப்போ இதுல பெரிய சண்டைகளோ கிடையாது, ஒரு சின்ன மனக்கசப்பு. அதுபோல் காந்தி அவர்களுக்கும் ராமதாஸ் மகள் காந்தி அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு பேசியிருக்காங்க. இது போன்ற அனைத்தையும் ஒன்றிணைத்து இளைஞர்கள் இல்லாத தமிழகமாக என்று இனிமேல் வர முடியாது. இளைஞர்கள் கையில் தமிழகம், அதை எண்ணத்தில் கொண்டு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒன்று சேர்ந்திருது. அதுபோல் அனைத்து கட்சியிலும் இளைஞர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வந்து கொண்டுள்ளது. இத்துடன் நன்றி, வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன்.